ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் முடிச்சிட்டிங்களாம்மா? இன்னும் 5 மினிட்ஸ் தான் டைம் இருக்குது, சீக்கிரமாக எழுதுங்க. ஓகேம்மா, டைம் ஆச்சு. எல்லாரும் பேப்பரை எடுங்க. பேப்பரை கலெக்ட் பண்ணிட்டு வாம்மா. டைம் ஆச்சு, வாங்க. போதும், சார் திட்டுவார். ஓகே, எல்லாரும் எக்ஸாம் நல்லா எழுதுனீங்கல்ல? ஓகேம்மா. அடுத்த எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு வரணும். யாரும் யாரை பார்த்தும் எழுதலாங்கிற ஐடியாவில் ஸ்கூலுக்கு வந்துடாதீங்க, புரிஞ்சுதா? ஓகே, இனிமேல் நான் கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். கொஞ்சம் கவனமாக பார்த்து எழுதுங்க. மிஸ் மிஸ் ப்ளீஸ் மிஸ், என்ன மன்னிச்சு விட்டுருங்க மிஸ். உன்னோட வீடு இங்கே தானே இருக்குது. சரி, போய் உன்னோட பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வா. அவங்கக்கிட்ட பேசிட்டு அப்புறமா நான் உன்னை மன்னிச்சு விடலாமா என்னன்னு சொல்கிறேன். நம்ம ஸ்கூல் ஜாயிண்டாக தாங்க மிஸ் எங்கள் வீடு இருக்குது. நான் போய் என்னோட பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்துடுறேங்க மிஸ். ஓகே, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. கூட்டிகிட்டு வா, அவங்கக்கிட்ட பேசிட்டு நான் என்ன பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணுறேன். நான் தான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கவே கூடாது. தப்பு தான். ஆனால் இனிமேல் நான் அந்த தப்பை எப்பவுமே பண்ண மாட்டேன். என்ன புள்ள பள்ளிக்கூடத்துலேருந்து இவ்வளவு சீக்கிரமாக வந்துட்டா? என்னாச்சுன்னு தெரியலையே. என்ன பாப்பா ஆச்சு? ஏன் இந்நேரத்துலயே வந்துட்ட? என்ன நடந்தது? ஏன் அழுவுற? பாட்டி பாட்டி, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் பாட்டி. எக்ஸாமுக்கு படிக்கலையா, அதனால பார்த்து எழுதிட்டேன். அதை மிஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க பாட்டி. உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க பாட்டி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. என்ன அடிச்சிடாதீங்க பாட்டி. என்ன புள்ள சொல்ற? பார்த்து எழுதுனியா? இந்த பழக்கம்லாம் உனக்கு இல்லையே. என்ன இது புதுசு புதுசா என்னென்னமோ கத்துக்கிட்டு வரையாட்டிருக்குது. அழுவுறத முதல்ல நிப்பாட்டு. பாட்டி பாட்டி, நான் அந்த மாதிரிலாம் இனிமே பண்ண மாட்டேன் பாட்டி. என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. நீங்க வந்தாதான் மிஸ் எக்ஸாம் எழுதவே விடுவேன்னு சொல்லிட்டாங்க பாட்டி. வாங்க பாட்டி ப்ளீஸ். சரி சரி, அழுவாத பிள்ளை, வா போகலாம். நீ இந்த மாதிரிலாம் பண்ணி என்னை அசிங்கப்படுத்துவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை பிள்ளை. வா வா. ஏங்க மேடம், என்னை கூட்டிகிட்டு வர சொன்னீங்களா? அதான் வந்திருக்கேன். என்ன அனு, நான் பேரண்ட்ஸை தானே கூட்டிகிட்டு வர சொன்னேன், நீ பாட்டியை கூட்டிகிட்டு வந்திருக்கிற? பிள்ளைய எதுவும் சொல்லாதீங்கம்மா. அவங்க அப்பா அம்மாலாம் கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. வெளியூர்லேயே தங்கி இருந்து வேலை பார்க்குறாங்கம்மா. அதனால் நான் தான் வீட்டில் இருக்கிறேன். ஓ அப்படியா? அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வான்னு சொன்னப்போ கூட இவ எதுவுமே சொல்லலை. அதனால தான் நான் போய் கூட்டிகிட்டு வான்னு சொல்லிட்டேன். சரிம்மா, என் பேத்தி பண்ணினது தப்பு தான். வர வழியில் எல்லாம் சொன்னான். இல்லை பாட்டி, உங்கள் பேத்தி இவ்வளோ கஷ்டப்படுற சூழ்நிலையில் இருக்கும்போது கூட கரெக்டாக நம்ம படித்து முன்னுக்கு வரணும்னு நினைக்காம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கால. எனக்கு அதுதான் பிடிக்கவே இல்லை பாட்டி. கொஞ்சம் வீட்டில் கண்டித்து வைங்க. இந்த மாதிரியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தானா நாங்கள் ஸ்கூல்லையே வச்சிக்க மாட்டோம். ஐயையோ, அப்படியெல்லாம் பண்ணிவிடாதீங்கம்மா. நான் பிள்ளைய கண்டித்து அனுப்புகிறேன். அவள் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டா. படிக்கலையேன்னு பயத்தில் அப்படி பண்ணிட்டா. இனிமேலாம் அந்த மாதிரி பண்ண மாட்டா. நாங்கள் நல்லா கவனிச்சிக்கிறோம்மா. சரி சரி, இனிமேல் இந்த மாதிரி தப்பு என்றைக்குமே நடக்கக்கூடாது. நடந்தால் நீங்கள் தான் பாட்டி பொறுப்பு. உங்கள் பொண்ணை ஸ்கூலில் விட்டே நான் வெளியே அனுப்பிடுவேன், சரிங்களா? சரிம்மா சரிம்மா, இந்த ஒரு முறையும் மன்னிச்சு எனக்காக விட்டுரு. அடுத்த முறை எதுவுமே நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். மிஸ் சாரி மிஸ், இனிமேல் இந்த மாதிரி தப்பே நான் பண்ண மாட்டேன். இந்த தடவை என்னை மன்னிச்சு விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க மிஸ். சரி பாட்டி, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். பார்த்துக்கம்மா, கஷ்டப்படுற பிள்ளை. நல்லா படித்தாதான் அவளுக்கு வாழ்க்கையே இருக்குது. பார்த்துக்க, நான் வாரேன். என்ன அனு, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்துக்கிட்டு நீ பார்த்து பிட் அடிக்கிற அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கியா? ஒழுங்காக படித்து வாழ்க்கையில் முன்னேற வழியை பாரு, புரியுதா? மிஸ் சாரி மிஸ், படிக்காமல் வந்துட்டேன். எக்ஸாம் நல்லா எழுதலைன்னா நீங்கள் திட்டுவீங்கல்ல, அதுக்கு பயந்துக்கிட்டு தாங்க மிஸ் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்டேன். இனிமேல் நான் எப்பவுமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் மிஸ். என்ன சாரி மிஸ், மன்னிச்சுக்கோங்க மிஸ். உங்கள் அப்பா அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு இதுக்கு முன்னே எனக்கு தெரியாதுமா. உன் பாட்டி சொல்லி தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்துட்டு உனக்கு படிப்பு தான் கை கொடுக்கும், புரியுதா? இனிமேல் இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணாமல் ஒழுக்கமாக படிக்கிற வழியை பாரு. படிச்சின்னா தான் நாளைக்கு நீ ஒரு நல்ல ஜாபுக்கு போக முடியும். போய் உட்காரு போ. ஓகே மிஸ்.
பாவம் இவ கஷ்டப்படுற ஃபேமிலின்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. அந்த பாட்டி பாவம் இவ்வளவு வயசான காலத்துலேயும் பேத்திக்கொசரம் வந்து இங்கே கேட்டுட்டு போகிறாங்க. இனிமேல் இந்த பொண்ணு மேலே தனியாக அக்கறை எடுத்து நல்லா படிக்க வைக்கணும். அப்போ தான் இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும். லைஃப்லையும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருப்பா. எல்லாம் சத்தம் போடாதீங்கம்மா, அமைதியாக உட்காந்து படிங்க. ஏய் பாத்தியாடி, மிஸ் அவளை மன்னிச்சு விட்டுட்டாங்க. அவ கஷ்டப்படுறாங்கிறதுனால தான் மிஸ் மன்னிச்சிட்டாங்க. இல்லைன்னா கண்டிப்பா விட்டுருக்கவே மாட்டாங்கல்ல. மிஸ் ரொம்ப நல்ல மனசுக்காரங்கப்பா. ஆமா அபி, நானும் இந்த தப்பை செஞ்சிருக்கவே கூடாது. இப்ப நான் செஞ்ச தப்பை நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே இந்த மாதிரி தப்பே செய்ய மாட்டேன். நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி காட்டுவேன். அப்பதான் மிஸ்ஸுக்கு சந்தோஷமா இருக்கும். ஓகேம்மா, எல்லாரும் அமைதியாக படிங்க. எல்லாம் அணுகிட்ட அதையும் இதையும் கேட்கக்கூடாது. அவள் ஏதோ சின்னதாக ஒரு தப்பு பண்ணிட்டா, அவள் இப்போ திருந்திட்டா. இனிமே அந்த தப்பை அவள் பண்ண மாட்டா, புரியுதா? சும்மா எல்லாம் கிண்டல் பண்ணுறது, நக்கல் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுனீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுது. உங்களையும் கிளாஸை விட்டு வெளியவே அனுப்பிடுவேன், புரிஞ்சுதா? எல்லாம் நாளைக்கு என்ன எக்ஸாமோ அதை பார்த்து எல்லாம் எடுத்து படிங்க. ஓகே? ஓகே மிஸ், நாங்கள் எதுவும் கிண்டல் பண்ண மாட்டோங்க மிஸ். ஓகே அனு, இனிமே தான் நீ கிளாஸை ஒழுங்காக கவனிக்கணும், எக்ஸாம் நல்லா எழுதணும், ஓகேவா? ஏய் மிஸ் பாருப்பா, உனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு. அதை தெரிஞ்சுக்கிட்டு இனிமே நீ ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. ஆமாப்பா, நான் தான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இனிமே இந்த மாதிரி தப்பை நான் எப்பவுமே பண்ண மாட்டேன். நேர்மையா படிச்சு தான் எக்ஸாம் எழுதுவேன். நான் ஏதாவது டவுட்னா உங்ககிட்ட கேட்குறேன், நீ சொல்லி கொடு.